guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க ஷிபா. ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 1 வீக்கா வந்து நான் வீடியோ போடல. சரி ஓகே, ஒரு மேக்கப் டுட்டோரியலோட வந்து வீடியோஸ் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்திருக்கேன். இது என்ன மேக்கப் லுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இந்த ஃபாக்ஸி ஐஸ் மேக்கப் லுக் அப்படின்ட்டு இப்போ வந்து ஒன்று ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு. 1 மந்த்தாக ரொம்ப பாப்புலராக இருக்குது. இன்டர்நேஷ்னல் பியூட்டி பிளாகர்ஸ் மத்தியில் இது செம்ம பாப்புலராக இருக்குது. இது ஆக்சுவலி வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது, பட் ரீசெண்டாக தான் வந்து இது பாப்புலராக இருக்குது. இந்த மேக்கப் லுக் வந்து பார்த்தோம்னா வந்து பிகினர்ஸ் வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். பெருசாக வந்து ரொம்ப இந்த கேட் ஐ லுக் மாதிரிலாம் வந்து ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து ஒரு ப்ரஷ் இருந்தால் போதும், நம்ம வந்து பண்ணிடலாம். இது கையில் வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த லுக் வந்து எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த நியூட்ரஜினாவோட ஹைட்ரோ பூஸ்ட் வாட்டர் ஜெல் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது ரொம்ப கம்மியாக போதும் ஆயிலி ஸ்கின்னுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது ELF பிராண்டோட மினரல் இன்ஃப்யூஸ்டு ஃபேஸ் ப்ரைமர். ஸோ இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணால் கொஞ்சம் போர்ஸ் வந்து கம்மியாக தெரியும். இது வந்து ஒரு சிலிகான் பேஸ்ட் ப்ரைமர். ஸோ இது நான் வந்து என்னோடய போர்ஸ் இருக்கிற இடத்துலலாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு மேலேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷனுக்கு வந்து நைக்காவோட ஸ்கின் ஜீனியஸ் ஆன்டி பொல்யூஷன் ஃபவுண்டேஷன். ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா 11 டோஸ்டி கேரமல். நெக்ஸ்ட் வந்து 2 கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து Maybelline Fit Meயோட ஹனி அப்படிங்கிற ஒரு ஷேடு. ஸோ இந்த ஷேட் வந்து இங்கே ஹைலைட் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ண போகிறேன். இன்னொரு கன்சீலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வெட் அண்ட் வைல்டோட ஃபோட்டோ ஃபோக்கஸ் கன்சீலர். ஷேடு வந்து மீடியம் டானி. ஸோ அது வந்து என்னோட அண்டர் ஐஸ்க்கு கீழே வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து Airspun அப்படிங்கிற ஒரு பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த மீடியம் டானி ஷேட் எடுத்துகிட்டு நம்ம இப்போ பேஸ் வந்து செட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும் நம்மளோட ஐலிட்ஸு. அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த ஃபாக்ஸி ஐ மேக்கப் லுக் வந்து கரெக்டாக வரும். ஸோ இதையும் வந்து பவுடர் வச்சு நல்லா வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ்க்கு போகலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் ஃப்ளாரோட ஐப்ரோ ஜெல் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஷேட் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் பார்த்தோன்னா நம்மளுக்கு 2 கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஜெல் இருக்குது, ஒன்று வந்து மேலே பவுடர் இருக்குது. நம்ம ஜெல் தான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை வச்சுட்டு நம்ம நீட்டாக வந்து ஐப்ரோஸ் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ ரைட் ஐஸ் வந்து ஃபில் பண்ணியாச்சு, லெஃப்ட் ஐஸ் வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறேன். இப்போ 2 ஐஸும் முடிச்சாச்சு. இப்போ ஐ மேக்கப்புக்கு வந்து போகலாம். ஸோ இந்த ஐ மேக்கப்புக்கு வந்து பார்த்தோன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு செல்லோ டேப் வச்சு நான் ஒட்டிக்க போகிறேன். இது கரெக்டாக வந்து ஐஸ்க்கு வந்து இப்படி ஒட்டணும். நம்மளுக்கு அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு க்ளீனான ஒரு ஐ மேக்கப் லுக் வந்து கிடைக்கும். இப்போ ஐ மேக்கப்புக்கு வந்து நான் இந்த டம்மி எக்ஸ் பேலட் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த ப்ரௌன் கலர் ட்ரான்சிஷன் ஷேடு வந்து எடுத்துகிட்டு என்னோடய அவுட்டர் கார்னரில் வந்து நான் வரைஞ்சிக்க போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஐஸ் ஒட்டி இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கிறேன். இந்த ப்ரௌன் கலர் ஷேடை வந்து நல்லா வந்து வெளியே பார்த்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அது நம்மளோட ஐப்ரோஸ் வந்து முடிகிற இடத்துல இது வந்து நம்மளுக்கு அங்கே போய் ஒட்டணும். அந்த அளவுக்கு வந்து இது எலாங்கேட்டடாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும்.
இதே ஷேடை வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா லேசாக வந்து க்ரீஸ்லேயும் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப இல்லை, லைட்டாக, ரொம்ப லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணால் போதும். ஜஸ்ட் இந்த வெளியே இருக்கிற கலரே வந்து ஜஸ்ட் உள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்றோம். நெக்ஸ்ட் வந்து இந்த நல்லா டார்க்கான ப்ரௌன் கலர் ஷேட் எடுத்துகிட்டு இந்த ஷேடுக்கு மேலேயே வந்து நல்லா இன்டென்ஸ் பண்ணும், அதாவது கண்ணை ஒட்டி வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த ஐ மேக்கப் லுக் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி எலாங்கேட்டடாக வந்து இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து வெளியே நீட்டி விடணும். இப்போ என்னோடது வந்து பார்த்தோம்னா ஹூடட் ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து கண்ணு நல்லா உள்ளே போயிருக்கும். இந்த இடம் வந்து எலும்பு இல்லாட்டி சதை, இந்த இடம் வந்து நல்லா வெளியே இருந்தால் இது வந்து ஹூடட் ஐஸ் அப்படிம்பாங்க. அதாவது இந்த க்ரீஸ் ஏரியா வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு க்ளீன் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த ஏரியா வந்து ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணி விட்றேன், ஷார்ப் எட்ஜஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு. இதில் ஐ ஷேடோஸ் எதுவுமே இல்லை. ஃபைனலாக வந்து டம்மி எக்ஸ் பேலட்டில் இந்த பிளாக் கலர், நல்லா பிளாக் கலர் ஷேட் எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பென்சில் ப்ரஷ் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நான் ஜஸ்ட்டு வந்து இந்த அவுட்டர் கார்னரை மட்டும் இன்டென்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து என்னென்னா இந்த இடம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கருப்பாக இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து லைட்டன் பண்ணிக்கணும், இல்லை ஒயிட் கலர் வந்து ஏதாவது யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த சேம் ஐ ஷேடோ பேலட்டில் இந்த ஒயிட் கலர் ட்ரான்சிஷன் ஷேட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதுலேயே வந்து ஒரு பிங்க் கலர் ட்ரான்சிஷன் ஷேட் இருக்குது. இந்த ரெண்டு ஷேடை வந்து கலந்து இந்த இடத்த வந்து ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். இந்த இடம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா லைட்டாக ஒயிட்டாக வந்து இருக்கணும். இந்த இடம் வந்து எந்த அளவுக்கு லைட்டாக இருக்கோ அப்போ தான் நம்ம இந்த ஃபாக்ஸி ஐ லுக் வந்து நல்லா வந்து தெரியும். இல்லாட்டி இது வந்து ஒரு நார்மல் ஐ லுக் மாதிரி ஆயிரும். ஸோ இந்த இடத்த வந்து நான் நல்லா வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். இந்த வந்து ஷிம்மர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல. இந்த லுக்குக்கு ஃபுல்லாகவே வந்து மேட் ஷேட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். அதே ஷேட் வச்சுட்டு என்னோட ஐப்ரோஸையும் வந்து நான் நல்லா லைட்டன் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ ஷேடோஸ் வந்து இவ்வளோ தான். இதுக்கு மேலே வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸஸோட மேக்னெட்டிக் ஐஸ் காஜல் வச்சுட்டு நான் வந்து அப்பர் லேஷஸ் மட்டும் வந்து டைட்டன் பண்ணிக்க போகிறேன். லோவர் லேஷஸ் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்சீஸ் வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த ஃபால்சீஸ் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் கொஞ்சம் வந்து கட் பண்ணிக்கிறேன். இது வந்து இன்னர் கார்னரில் வந்து தேவையில்லை, அவுட்டர் கார்னரில் தான் கொஞ்சம் பெருசாக வந்து வரணும். அப்போ தான் இந்த ஃபாக்ஸி லுக் வந்து கிடைக்கும். இந்த ஃபால்சீஸ் வந்து இந்த இடத்துல ரொம்ப திக்காக இருக்குது, அதனால வந்து ஐலைனர் யூஸ் பண்ணிக்க போகிறோம். நான் பர்பிளோட வி ஜெல் லோவர் ட்ராமா தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன், பிளாக் கலரு. ஸோ இதை வச்சுட்டு வந்து ஐலைனர் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த ஐலைனர் போடும்போது என்ன பண்ணுறோன்னா நம்ம இன்னர் கார்னரும் சேர்த்து இப்படி கீழே பார்த்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த டேப் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு நல்லா அழகாக வந்து லிஃப்ட் ஆகியிருக்கும். ஸோ இப்போ இந்த ஐ மேக்கப்பில் ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ட்ரான்சிஷன் ஷேடு வந்து இந்த ப்ரௌன் கலர் வந்து எடுத்துக்கலாம். இந்த ப்ரௌன் கலர் வந்து எடுத்துகிட்டு அவுட்டர் கார்னர்லேயும் இன்னர் கார்னர்லேயும் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த காஜல் எடுத்துக்கிறேன். இந்த காஜல் எடுத்துகிட்டு என்னோட அவுட்டர் கார்னரில் ஒரு ஹாஃப் சர்க்கிள் மட்டும் இந்த காஜல் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இன்னர் கார்னரில் வந்து ஹைலைட் பண்ண கலர் எடுத்துகிட்டு சென்டர் ஆஃப் த ஹைலைட்ஸில் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து சுகரோட மஸ்காரா வந்து எடுத்திருக்கேன். நான் அப்பர் லேஷஸ்க்கு வந்து மஸ்காரா கொடுக்க போகிறதில்ல, பிகாஸ் ஆல்ரெடி வந்து அது நல்லா திக்காக இருக்குது ஃபால்சீஸ் அப்ளை பண்ணனால. இப்போ லோவர் லேஷஸ்க்கு மட்டும் கொடுத்துட்டு போகிறேன். ஸோ இப்போ நான் ஒரு ஐஸோட ஐ மேக்கப் வந்து முடிச்சாச்சு. இன்னொரு ஐஸ் பண்ணிட்டு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ இன்னொரு ஐ மேக்கப்பும் வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து ஃபேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ப்ரான்சிங்க்கு வந்து நான் இந்த LA கலர்ஸோட ஷிம்மர் ப்ரான்சர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது ஸ்கின்னுக்கு. ப்ளஷ்க்கு வந்து இந்த ELF பேலட் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து
வந்து இந்த ஆரஞ்சு கலர் ஷேட் எடுத்து நான் அப்ளை பண்ணி போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டர், அதுக்கு மேக்கப் ரெவல்யூஷன் எடுத்திருக்கேன். ஸோ ஃபைனலி வந்து லிப் ஷேட் வந்து பார்த்தோன்னா வெட் அண்ட் வைல்டோட கிம்மி மோக்கா வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு என்ன கலர் லிப் ஷேட் வேணால் போகலாம், பட் நியூட் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபினிஷ்ட் மேக்கப் லுக். இந்த லுக்கை வந்து பார்த்தோம்னா அப்படியே இந்த ஃபாக்ஸோட ஐஸ் மாதிரி இருக்கும். கேட் ஐ லுக் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஃபேமஸாக இருந்தது. இப்போ வந்து இந்த ஃபாக்ஸி ஐ லுக் வந்து ஃபேமஸாக இருக்குது. ஸோ இந்த லுக் வந்து பார்த்தோம்னா நல்லா ஐஸ் வந்து இப்படி மேலே தூக்கி வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபினிஷ்ட் மேக்கப் லுக். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது மேக்கப் லுக்ஸ் வேணும், இல்லை நான் நிறைய மேக்கப் டுட்டோரியல்ஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் என்ட்ரு பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோஸ் வந்து இனிமேல் மேக்கப் டுட்டோரியல்ஸ் போடலான்ட்டு இருக்கேன். இப்போ தான் நீங்கள் என்ன ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.